முத்துக்கு டைட்டில் வின்னர் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். இப்போ சவுண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்க நிறைய பிடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க மேம். நீங்கள் உள்ளே எப்படியோ போவீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆஃப்டர் இன்டர்வியூ நடக்கலாம். அண்ட் தீபக்கோட எவிக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? தீபக்கா நான் ஆல்மோஸ்ட் நான் ரன்னராக வருவேன் நினச்சேன். ரன்னராக இல்லை தேர்டாக வருவார், கண்டிப்பாக டெஃபினட்டாக வருவார் தான் நினச்சேன் நான். ஏன்னா நாங்கள்லாம் உள்ளே சொல்லிட்டு டைட்டில் வின்னர் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபேமிலி டாஸ்கில் வரும்போது தான் அவங்களுக்கு ஓகே பரவாயில்ல, நாங்கள் நினச்சது கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லும் போது தீபக்கா நான் கண்டிப்பாக ஜெயிச்சுவரை நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் டைட்டில் வின்னராக வருவதான் நினச்சிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் நாங்கள் அவர் கொடுக்கும்போதே டைட்டில் வின்னர் தீபக்கனா தான் கூப்பிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ தெரில என்ன ஆச்சுன்னு. ஓகே, அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் யூ திங்க் ஜெனுவன்லி அந்த டைட்டில் வின்னருக்கான ஒரு எல்லா தகுதியுமே இருக்குன்னா யாரை சொல்வீங்க? நான் முத்துக்கு சொல்லுவேன் மேம். ஏன்னா வெளிலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு நான் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு முன்னாடியே அவனோட கேம், அவன் பெர்ஸ்பெக்டிவ் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவன் டிசர்விங் நான் நினைக்கிறேன் மேம். அவன் நிறையா விஷயத்த வேறு மாதிரியெல்லாம் பார்க்குறான், அவன் வெவ்வேறு கோணங்களில் பார்க்குறான் அவன். அது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. சம்டைம்ஸு எல்லாம் என்னதான் கேமில் வந்து அவனோட சக போட்டியாளராக இருக்கும்போது எனக்கு என்னோட காம்படிட்டராக இருக்கும்போது அவன் கூட சண்டை வந்தாலும் வெளிலேருந்து பார்க்கும்போது அவனோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக முத்துக்கு டைட்டில் வின்னர் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஆனால் என்னன்னா உங்களை சார்ந்த ஒரு ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸுமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, யூ ஆர் ஜென்வன் பிளேயர், எங்கெல்லாம் பேசணும் பேசுனீங்க, இன்னும் அந்த இன்புட் கொடுத்துருக்கலாமோ ராணா? ஓகே மேம், என்னன்னா மோஸ்ட்டாக பாதி நேரம் உங்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அவர் என்ன பேசுறாருன்னு உங்களுக்கு புரியல, சரியா? நீங்க என்ன சொல்லுங்க, அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இதுலயே வந்து பாதி எபிசோட் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது டிட் யூ எவர் ஃபெல்ட்? ஏன்னா நல்ல பிளேயர் நீங்கள் ஆக்சுவலாக என்னையா பண்ண அதாவது நம்மளுக்கு ஒரு சில பிளேயர்ஸை பார்த்தா இரிட்டேட் ஆகிறத தாண்டி பிடிச்சி பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சது. ஏன் இன்னும் அந்த இன்புட் போடல, ஏன் இன்னும் விளையாட மாட்டாருன்றது தான் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருந்தது. நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க மேம். என் அம்மா நான் அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மோஸ்ட்டாக ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை நடந்தா, ஏதாச்சும் எங்களுக்கும் அவங்களுக்கு கூட ப்ராப்ளம் நடந்தால் மோஸ்ட்டாக அவங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன். சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசவே மாட்டேன். மோஸ்ட்டாக நான் டக்குன்னு மறந்துடுவேன். நான் அந்த விஷயத்தை மறந்து அப்படியே நான் போயிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிடுவேன். அந்த விஷயத்தை நான் பயங்கர நோண்டிலாம் பெருசாக பேச மாட்டேன். எனக்கு அதே பழக்கம் இங்கே வந்துருச்சு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாத்தையும் பற்றி அவங்க என்ன பேசுனாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, டக்குன்னு ஞாபகம்லாம் வச்சுக்க மாட்டேன் நான். அது எனக்கு டக்குன்னு ஒரு மறந்துடும். இது வந்து நார்மலாக என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எல்லாருமே மோஸ்ட்டாக என்கிட்ட பேசும்போதெல்லாம் அப்படியே விட்றா பார்த்துக்கலாம், விடு, அதை மறந்துடு. எனக்கு அந்த ஒரு விஷயம் அது வியாதியாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சம்டைம்ஸ். ஓகே, நான் அப்போ தான் தூங்க முடியும் நாள் நைட்டு, இல்லைனா அது மைண்ட்குள்ளே சம்டைம்ஸ்லாம் தான் தூங்கவே முடியாது. அதனாலே மோஸ்ட்டாக வந்து விடு பார்த்துக்கலாம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு டக்குன்னு என்ன மூவ் பண்ணி அந்த நிமிஷமே எனக்கு அப்படியே வேறு எதுவும் ஒரு ஜோனுக்கு போயிடுவேன் நான். ஏன்னா அந்த ஜோனில் இருந்தால் அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே ஆகிடுவேன் நான். ஏன்னா அது எனக்கு பிடிக்காது. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கவே நல்லா இருக்காது. ஒரு மாதிரி அடுத்த ஜோன் போயிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துட்டு அப்படியே போயிட்டு தான் எனக்கு இருக்கும். அதனால தான் மோஸ்ட்டாக இந்த குறை சொல்கிறது பெருசாக வரல நான் நினைக்கிறேன். மற்றவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க மேம். அது பாயிண்ட் அவுட் பண்ணல மேம். அவங்க சொல்கிறது, அவங்க தப்பு பண்ணதை பாயிண்ட் அவுட் பண்ணல. எனக்கு அது பெருசாக எனக்கு வரல எனக்கு. அதனால தான் அவர் கேட்குற கேள்விக்கே முரண்பாடாக, ஐ மீன் வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனில் எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் என்ன நினைக்கிறேன் நான்.